தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். உபாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனிகளையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மகன் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வளர்க்கப்படுகிற வாழ்கிற தொடர்ந்து பயணப்படுகிற ஒரு சந்ததி. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு 4 விதமான ஆசீர்வாதம். ஒன்று, இந்த 13வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒன்று, தகப்பனினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். கெட்டு போகிறவருடைய ஆசீர்வாதம் என் பக்கம் திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கு இல்லாதவர்கள். நீங்கள் நானும் ஆசீர்வாதத்திற்கு பங்கு உள்ளவர்கள். ஆமென். அப்ப பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நம் மீது வந்து சேருகிறது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க, அப்பா பண்ண தப்பு பிள்ளைய வந்து என்ன பண்ணுது, பாதிக்குது. சில பேர்ல ரொம்ப வியாதி பிரச்சனை போய் சொல்லுவாங்க, உன் சந்ததியோட பாவம் வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, உன்னை போட்டு ஆட்டி படைச்சு சொல்லுவாங்களா இல்லையம்மா, ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், அப்படி எந்த சாபமும் என் குடும்பத்துல வர வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சொல்லுங்க, இல்ல இல்ல இல்ல. ஆமென் சொல்லுங்க. என் சந்ததியினுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. ஆமென் 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 ஆமென். பிதாக்களுடைய அவருடைய எந்த பாவங்களும் எந்த சாபங்களும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிதாக்களுடைய எந்த சாபங்களும், சொல்லுங்க, எந்த சாபமும் உன் குடும்பத்தை வந்து சேராது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரத்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் 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 ஆமென். இங்க வளர்கிற ஜனங்களுக்கு அதான் சொல்றே, உன் பிதாக்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல் காரியம், பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உரிமை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஓகே, இரண்டாவது ஆசீர்வாதம், அது கீழே வாசிங்க. உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். அப்ப முதல் ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னவங்க மேல அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கை வைக்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வந்து இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பு இல்ல சாமி, அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, வழியே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்க குறைவா இருக்க மாட்ட,
இருக்க இருக்க என்ன பண்ணுவேன்? நிறைவாகுவேன். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா, பாவத்தை பத்தி பேசினா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க இதுக்கு நடுவுல நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓகே, முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னேன்? பிதாக்களுடைய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தின் மேல வருகிற ஒரு ஆசீர்வாதம், நீங்க கை வைக்கிற வேலையின் மேல வருகிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பீரோல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, அந்த பணம் வைக்கிறதுக்கு நகை வைக்கிறதுக்கு ஒரு அறைய உள்ள வச்சிருப்பான். வாங்குறவங்க யாருன்னு அவங்களுக்கு தேவையில்லை. அவர் சம்பாதிக்கிறானா சம்பாதிக்கலையா, வேலைக்கு போறானா வேலைக்கு போலையாங்கிறது அவனுக்கு விஷயம் இல்லை. நம்ம ஒரு பீரோ செஞ்சோம்னா அங்க என்ன பண்ணணும்? நகை வைக்கிறதுக்கும் சொல்லுங்க, பணம் வைக்கிறதுக்கும் ஒரு அறை. அவனே நம்பிக்கையோட வைக்கும் போது நமக்கு ஏன் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது? சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரோ ஒரு ஆளு ஒரு பீரோல செய்யும் போது இதெல்லாம் வைக்கணும், ஏன்னா இவங்க எல்லாம் பணம் வைப்பாங்க நகை வைப்பாங்கன்னு நம்பிக்கையோட அவர் என்ன பண்றாரு? அதை வைக்கிறாருங்கும் போது நமக்கு ஏன் வாங்குற நமக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? சொல்லுங்க, என் வீட்டுல பணம் பெருகும்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல வார்த்தை நம்ம வாயில வரவே வராது. ஏதாவது உங்க வீட்டுல இருக்கிற எந்த இல்ல சாமி, கடுகு இருக்குதா இல்ல சாமி, என்ன உப்பு இருக்குதா இல்ல சாமி, எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கூட இல்ல சாமி. நம்ம வாழ்க்கை பூரா நம்ம எது இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச வசனம் சொல்லுறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். சொல்லுங்க, என் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், என் பணம் பெருகும். ராமின் சொல்லுங்க, பணம் பெருகும் சொல்லுங்க. பணம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், மந்த பெருகும். அதுதான் உண்மை. நீங்க நான் சொல்றேன் இல்லன்னு சொல்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. என்கிட்ட இருக்கு, கர்த்தர் எனக்கு தருவாரு. இப்ப இல்லங்கிறதுனால இல்லன்னு அர்த்தம் இல்ல, நாளைக்கு வரும்னு சொல்லுங்க, நாளைக்கு தருவார்னு சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நல்ல உபதேசம் தான் பேசுறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறேன். உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல ஜனங்கள் அவன் செய்யற வேலைக்கும் தொழிலுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறானோ இல்லையோ, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமீன் வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எப்படி சகல ஜனங்களை பார்க்கணும்னு ஆசீர்வாதமா இருக்கணும்? ஆசீர்வாதத்தை பேசாம எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்? சொல்லுங்க. எப்பவுமே ஆசீர்வாதத்தை பத்தி பேசலன்னா எப்படி அப்புறம் இந்த வசனம் எப்படி நிறைவேறும்? இந்த வசனம் நம்ம சபையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இந்த சகல ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். முதல் ஆசீர்வாதம் உங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவங்க மிஸ் ஆயிடுச்சு இல்ல. சில நேரத்தை சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாரு, கட்ட முடியல. எங்க அப்பா ஒரு பெரிய தொழில் செய்யணும்னு நினைச்சாரு, செய்ய முடியல. எங்க அப்பா என் பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு, ஆனா அவங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரியான சூழ்நிலை அவங்க அனுபவிக்க முடியல, அந்த கண்ணால பார்க்க முடியலன்னு சொன்னாங்கல்ல. அவங்க விட்டு போன காரியத்தை கர்த்தர் உங்களை வைத்து செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நினைத்து கொண்ட காரியங்கள், அவங்க இழந்து போன காரியத்தை கர்த்தர் உங்க கண்ணு பார்க்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் 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 ஆமென். அப்பா கட்டாத வீட்டை நீங்க கட்டுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கட்ட முடியாத காரியத்தை, அவங்க செய்யாத காரியத்தை நீங்க செய்வீங்க. அவங்க செய்யாத ஊழியத்தை நீங்க செய்வீங்க. அவங்களால நிறைவேற்ற முடியாத காரியத்தை நீங்க செய்வீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் பிதாக்களுடைய ஆசீர்வாதம். அவங்க இழந்தத அவர் எனக்கு தருவார். அப்படின்னா அவங்க எதெல்லாம் மைண்ட்ல வச்சு செய்ய முடியாம போனதோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார் தருவார் தருவார். நான் சொல்ற உலகம் சொல்லும் அவன் செஞ்ச பாவம் தான் ஆட்டி பழிக்கு. நான் சொல்ற பைபிள் சொல்றது இல்ல. அவங்க மிஸ் ஆன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சாபங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தை ஸ்பெஷலா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது சகல ஜனங்களுக்கு ஈடாக இருக்காது. சகல ஜனங்களை பார்க்கிலும். ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த வார்த்தைக்காக. இந்த வெளிப்பாடுகளுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒருவேளை இந்த வார்த்தை சாதாரணமா இருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனே விரும்பும் பொழுது நான் ஏன் விரும்பாம இருக்கணும்? நான் ஏன் விரும்பாம இருக்கணும்?
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இதுல மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் மூணாவது ஆசீர்வாதம். ஒன்னு பிதாக்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இரண்டாவது குடும்பத்தில் ஆசீர்வாதம், மூன்றாவது வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம். நம்புறீங்களா? இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்ன வியாதி இல்லாமல் வைத்திருப்பார். அடுத்த வசனம் அதுக்கு தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா சொல்ற வசனம் சொல்லுது, அதாவது எகிப்தியர் கண்ணு முன்னாடி நீ பார்த்த எந்த ரோகத்தையும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க கண்ணால பார்க்கிற எந்த நோய்களையும் உங்க சரீரத்துக்குள்ள வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உயிரணுக்களுடைய மரபணு வியாதி ஆண்டவர் சொல்றார், அது உனக்குள்ள இருக்காது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கண்ணால பார்த்த எந்த வியாதி உங்க சரீரத்துல வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். நான் ஒரு ஊழியக்காரனு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய தலைவர். அவர் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 10 நிமிஷம் அவருக்கு அவர் கூட உட்கார்ந்து பேசும்பொழுது, சாமுவேல், மாத்திரையே முழுங்காத ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அந்த வார்த்தைய கேட்ட உடனே என் உள்ள அப்படியே உடைஞ்சிருச்சு. அது சாதாரணமெல்லாம் அவர் சொல்லல, அவர் படுகிற வேதனையினால அதை சொல்ற. நமக்கு கர்த்தர் தருவார். மூன்றாவது ஆசீர்வாதம், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு உங்க வியாதி, சகல வியாதி, அப்படிதான் பைபிள் சொல்றது. என்ன வார்த்தை சொல்றாரு? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் 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 ஆமென். நம்புறவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமா, சகல வியாதிகளையும். பைபிள் சொல்லுது, உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள், உங்களுக்கு எதெல்லாம் எந்தெந்த வியாதி எல்லாம் தெரியுமோ அத்தனை வியாதிகளையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப மூன்றாவது ஆசீர்வாதம், சரீரத்துல வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நான்காவது ஆசீர்வாதம், உங்க மிருக ஜீவன்கள் மீது கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், உங்கள் மிருக ஜீவன்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் அப்படிங்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, மிருக ஜீவன் அப்படின்னா என்னன்னா தொழில் சார்ந்த ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொழில் சார்ந்த ஆசீர்வாதம். நீங்க வளர்க்கிற ஆடு மாடுகள், நீங்க செய்கிற வேலைகள், நீங்க செய்கிற தொழில்கள், அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்தை குலைத்து போடுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு சக்திக்கு வல்லமை இல்லை. ஆமென் சொல்லுங்க. எந்த சக்திக்கு வல்லமை இல்லை. எந்த பிசாசும் உங்க ஆசீர்வாதத்தின் மேல கை வைக்க முடியாது. ஏன்னா பிசாசின் வல்லமைகளை விட நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமைகளா இருக்கிறது. அதுதான் மேலான வல்லமை. நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருப்பார் அப்படின்னா, அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பாரானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எந்த வல்லமைகளும் உங்களை தொட முடியாது. சொல்லுங்க, வியாதிகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. பிசாசின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. முறிந்து போவதா, முறிந்து போவதா. சொல்லுங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. என் சந்ததி நல்லா இருக்கும். என் குடும்பம் நல்லா இருக்கும். என் எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் நல்லா இருப்பேன். என் தகப்பன் மிஸ் பண்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்வேன். நான் பெற்றுக்கொள்வேன். நான் சுதந்திரித்துக் கொள்வேன். நான் அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். அப்ப தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதுல நீங்க மாறவே கூடாது. நீங்க சொல்லுவீங்க, அப்படி எல்லாம் எப்படி சாமி, பிரச்சனைன்னு ஒண்ணு என் உலகத்துல இந்த குடும்பத்துல வரத்தானே அப்படின்னு உங்களை பிசாசு நம்ப வச்சிருக்கிறான். உண்மையா இல்லையா? இப்போ நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன உடனே உள்ள என்ன சொல்லும்? எங்க நான் நல்லா இருக்கிறேன். நம்ம உள்ளத்துல பிசாசு இதை நம்ப வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கு நடக்கும் அப்படிங்கறத பிசாசு நம்ம நம்ப வச்சிருக்கிறான். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. பிசாசு சொல்றது இப்படி சொல்லுங்க. என் கை நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க, பிசாசே, நீ நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 4 காரியங்கள்
மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கணும். ஒன்று, பிதாக்கள் வைத்த ஆசீர்வாதம். இரண்டாவது, குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதம். மூணாவது, வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம். நாலாவது, செய்கிற வேலை, தொழில், மந்தைகள் பெருக்கத்துல அவர் ஆசீர்வாதம். ஆமென். இப்பதான் நான் செய்தியவே ஆரம்பிக்க போறேன். இவ்வளவு நேரம் ஒரு முன்னுரை பேசுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு மணி 12:10 போகுது. இனிமே நான் பேசினா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய ஐயா. உட்கார்ந்து இருக்கீங்களா? உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆனா ஒண்ணு, நான் என்னை பேச விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீங்க சொல்லுங்க, நீங்க பேசிட்டே இருங்க. நீங்க கண்ணை மூடுற கேட்டா நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு விசுவாசி வீட்டுக்காக, ஆமா, ஒரு விசுவாச வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஃபிளைட்டுக்கு போறதுக்கு ஜோம் பண்ணி அனுப்புறதுக்காக அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு நேரம் அந்த ஊழியக்காரர் போயிட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியா கிளம்பிட்டாங்க. சரி வாங்க ஒரு ஜோம் பண்ணி இவர் அனுப்பி விடுங்க அப்படின்ன உடனே மனுஷன் கண்ணை மூடி இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே உடைய மகன் வெளிநாடு போகிறார், மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேதம் சொல்லுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. இவரு ஊழியக்காரரை பார்க்க, மணியை பார்க்க, ஊழியக்காரரை பார்க்க முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுது ஆமேன்னு சொல்ல வந்து அடுத்த பாயிண்ட் கிடைச்சிருது அவருக்கு. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த மகனை அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறது. இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணா இவரு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படின்னு சொல்லி முடிச்சு கண்ணை திறந்து பார்க்கிறாரு. ஆளகாம். எந்த ஆளகாம்? லைட்டுக்கு போறவரை காணும். இவருக்காக தான் இங்க ஜெபம் நடக்குது. அவர் பஸ்ல ஏறி, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நான் ஊருக்கு போயிடுவேன். இருக்கீங்களா? இல்ல அது மாதிரி என் நிலைமை கேட்கக்கூடாதுங்க, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒரு 4 காரியங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியின் மூலமாகத்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். முதல் வழி என்ன தெரியுமா? சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம், இந்த வசனத்துடைய தலைப்புகளை மாத்த நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 128வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேலே 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கான முதல் வழி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வழியில நடக்கிறது தான் முதல் வழி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாருடைய வழியில நடக்கணும்? கர்த்தருடைய வழி. மேல ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, டேங்க் நிறைய தண்ணி இருக்குது, டேங்க்ல இருந்து ஒரு லைன் போட்டு ஒரு பைப் டேப் ஒன்று இருக்குது. ஆனா இந்த செவுத்துல இருந்து ஒரு டேப் ஒன்று இருக்குது. நீங்க கீழே இருக்கிற டேப்பை திறந்து பார்த்துக்கிட்டு தண்ணி வருமானு கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி வருமா? தண்ணி வராது. என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் மேல ஒரு டேப் இருக்குல்ல, அதுதான் அந்த டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அந்த டேங்க்ல இருந்து தண்ணி வருவதற்கான வழி எந்த வழியில வரும் அப்படின்னா, இந்த மேல இருக்கிற பைப்ல தான் வரும், கீழே இருக்கிற பைப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அதோட இணைக்கப்பட்டிருக்கிற பைப் வேற. அப்போ தேவன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி இந்த வேதத்தின்படி நடக்கிறது மட்டும்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வசனத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்களானால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி ஆண்டவரே, நான் நீங்க என்ன ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழி இருக்குதா? வழி இருக்குதுப்பா, இதுதான்ப்பா அந்த வழி. இதுதான் வழி, இந்த வசனம் தான் வழி. வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழியில தீமையை விட்டு விலகுவதுதான் சமமான பாதை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை செம்மையான பாதையில நடக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வழியில? செம்மையான பாதையில. உண்மையாவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போவதற்கு என்ன தெரியுமா காரணம்? நம்முடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது.
என் வாழ்க்கை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. நாம தேவன் கொடுத்த எத்தனையோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போனதற்கு காரணம் அவர் காட்டின பாதையில் நடக்காமல் இருப்பதுதான், அவர் கொடுத்த வழியில நடக்காமல் இருப்பதுதான். நாம அவர் சொன்ன வழியில நடக்காம நான் எங்கேயாவது போய் மோதிக்கிட்டு கர்த்தர் சரியில்லைன்றோம். யார் சரியில்லைன்றோமா? அதுதான் இந்த பிரச்சனை. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. அவர் நன்மையானதை மட்டும்தான் தருவார். ஏன்னா அவர்கிட்ட எந்த விதமான மாறுதலும் இல்லை. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் கை நீட்டினால் அற்புதங்கள் நடக்கும். அவர் நாமத்தினால பிசாசுகள் ஓடும். அவர் நாமத்தினால வியாதி சுகமா. கர்த்தர் நல்லவர். அவர் வழியில நான் நடக்கும் பொழுது, அவர் காட்டின பாதையில நான் போகும் பொழுது, அந்த பாதையில அவர் கையை பிடிச்சு நான் பயணிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், என் வாழ்க்கையில வியாதிகள் என்பது இல்லாமல் இருக்கும். ஆமென், 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 ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, நான் அவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். அவர் என் வாழ்க்கை அப்படிதான் வச்சிருப்பார். நான் அவர் பாதையில நடக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையின்படி கற்பனையின்படி நான் போகும் பொழுது எனக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்கு முதல் காரணம் அவர் வழியில நீங்க பயணிக்காததுதான். அவர் சொன்ன பாதையில, அவர் காட்டின வழியில, அவர் எனக்காக ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அங்க போகணும் அப்படின்னா அவர் சொன்ன வழியில நடக்கணும். நமக்கு முன்னாடி 2 பாதைகள் இருக்கிறது. ஒன்னு மரண வழிகள், இன்னொன்று நித்திய வழி. அவர்கள் பிரியப்படுகிறவர்கள் எந்த பாதையில வேணாலும் போய்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் நுழைந்து பாருங்கள். வழி இடுக்கமா இருக்கலாம், குறுகலா இருக்கலாம், ஆனா அது நித்தியத்துக்கு போகிற ஒரு பாதையா இருக்கும். யாக்கோபை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யாக்கோபு ஆசீர்வாதமாகத்தான் இருந்தார், ஆமா இல்லையா? ஆனா அவன் தகப்பன் திருடிட்டு வந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. யாக்கோபு ஆண்டோடைய காலை பிடிச்சிட்டு நிற்கும் போது அவன் ஆசீர்வாதமா இருந்தானா இல்லையாங்க? இருந்தார்ல. ஏசாவுக்கு அதாவது இனாமாக ஒரு பரிசளிப்பாக ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் இவன் கொடுத்தது ஒரு அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். அப்ப எந்த அளவுக்கு இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். ஆனா இப்போ யாக்கோபு காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். இப்ப என்ன சொல்ல வர்றாரு? எங்க அப்பா என் தலை மேல கை வச்சு ஆசீர்வதித்ததுனால அந்த ஆசீர்வாதம் முழுமை பெறாது. அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? முழுமை பெறாது. நீங்க என் மேல கை வச்சாதான் என் ஆசீர்வாதம் முழுமை பெறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை என்ன தரமா கூட்டு இருந்தாங்க? யாக்கோபு. யாக்கோபு என்ன அர்த்தம் தெரியுமா? திருடா. எவ்வளவு செல்லமா போட்டு போறாங்கம்மா வீட்டுக்காரம்மா. இவர் அங்க ஆடு பேசிட்டு இருப்பாரு, இங்கே இருந்து திருடா. அது யாக்கோபும் நம்ம நிறைய ரொம்ப அழகான பேர் நினைச்சிட்டு இருக்கோம்ல. யாக்கோபுனா திருடன்னு அர்த்தம், ஏமாத்துக்காரன். இப்ப ஒவ்வொருத்தரும் கூப்பிடும்போது அவனுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருந்திருக்கும். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சு, எங்க அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு முழுமையை கொண்டு வரல. என்னைக்கு அந்த அப்பா மேல கை வச்சாரோ அப்பதான் சொல்றாரு, நீ இனி உன் பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேல். இந்த வார்த்தை வந்தவனுடைய கம்பீரமா எந்திரிச்சு நிக்கிறான் பாருங்க. அண்ணனுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் லைஃப் வேற மாதிரி. அவன் தலை முக்காடை கத்தரை எடுத்து போட்டான். ஆமென், அல்லேலூயா. அவன் தலை குனிவை கத்தர் நீக்கி போட்டான். எப்ப தெரியுமா? அவர் வழியில நடக்கும்போது. இதுவரைக்கும் அவன் எந்த வழியில் அவன் ஜெபம் பண்றான், எல்லாம் பண்றான். என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளை உணர்ந்து அவர் சமூகத்துல முழங்கால் போட்டானோ அன்றைக்கே கர்த்தர் அவன் தலையில கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். அவர் வழியில நடக்கணும், அவ்வளவுதாங்க. தேவனுக்கு தேவையானது நீங்களும் நானும் அவர் வழியில நடக்கணும். ஒண்ணு சொல்லவா? நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு முட்டி மோத வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அவர் வழியில மட்டும் நடங்க. காந்தம் இருக்குல்ல, காந்தம், காந்தத்தை கொண்டு போய் இந்த ஒட்டுன்னு இரும்புல யாராவது போராடி நினைக்கிறீங்க? யாராவது போராடுறீங்களா? அதுல இருந்து பிரிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஒட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா காந்தம், அது காந்தத்தன்மை அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது தேவையானது ஒட்டும்.
ஆமீன் சொல்லுங்க. நீங்க அவர் வழியில போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து ஒட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் நீங்க காந்தமா இருந்தா போதும், அதுவா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதுவா வந்து ஒட்டும். உங்க ஆசீர்வாதம் தேவனுடைய கையில் இருக்குது என்பதை புரிந்து அவர் வழியில் நடக்க ஆரம்பிங்க. உங்களை ஒட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய தேவையான ஆசீர்வாதம், உங்க தேவையான காரியங்கள் உங்களை தேடியே வரும். அவர் வழியில நடக்கணும், அவ்வளவுதான். அவர் காட்டின பாதையில நடக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. ரெண்டாவது ஆசீர்வாதம், ரெண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:28. தானியேலின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தானியேலுடைய காரியம் வெற்றியா இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலுடைய காரியம் நல்லா கவனிங்க. ராஜாக்கள் மாறுகிறார்கள். ராஜாக்கள் என்ன பண்றாங்க? மாறுறாங்க. ராஜ்யபாரங்கள் மாறுகிறது, ஆளுமைகள் மாறுகிறது, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது தானியேலுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக முடிந்தது. ஆமென். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய 6வது அதிகாரத்துடைய 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இப்படி இருக்கையில் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். முக்கியமான வார்த்தை, தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தானியேலுடைய காரியங்கள் நான் சொல்லவா, அவன் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கை வைக்கிறதெல்லாம் இல்லன்னு ஆகல. அவன் கை வைக்கிற எல்லாம் சக்சஸ். அதாவது இவன் செய்யற வேலையை இன்னொருத்தவங்க செஞ்சிருப்பாங்க, அவங்க செஞ்சு அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனா இவன் போய் தொட்ட உடனே அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதுதான் அப்படிதான் சொல்றாரு. அந்த ராஜ்யபாரம் மாறுச்சு, இந்த ராஜாக்கள் மாறினாங்கன்னா தானியேல் கை வச்சதெல்லாம் வெற்றி ஆயிடுச்சுப்பா. அதுக்கு காரணம் தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்குள்ள இருந்த ஆவி? தானியேலுக்குள். அப்போ இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நமக்குள்ள தேவன் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம பாதி தூரம் ஓடுறோம், திடீர்னு திணறிடுறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்க வேண்டியவர் இல்லாததுனால. அதனால ஐயா சொன்னார் நமக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்ற இந்த பாயிண்ட் தான் ஐயா கரெக்டா பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் கை வைக்கிற காரியத்தை கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக மாற்றுவார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஒன்னு சொன்ன, நாம அவர் வழியில நடக்கணும். ரெண்டாவது அவர் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் முகத்துல இருக்கிறாரு, மனசுல இல்ல. என்ன பண்றது? அப்படி போயிட்டு இருக்கிறது காரணம் சொல்றாங்களே, நம்ம காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்றாங்களே. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருப்பார், ஆனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நீங்க கை வைக்கிற காரியத்தை கர்த்தர் அபரிமிதமாய் பெருக பண்ணுவாங்க. அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த தேவன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது. ரோமர் 8வது அதிகாரம் நினைக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷனை தேவன் தள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஆவியானவர் பின்னாடி இருந்து இயக்கணும். தானா ஒரு காரியத்தை செஞ்சு முயற்சி எடுத்து ஓடக்கூடாது. நமக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால் அவர் சொல்லுவார், வழி இதுதான், இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாக துணிக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க காதுல சொல்லுவாரு, நீ இதை செய்யலாம் அல்லது இது செய்ய வேண்டாம்னு சொல்லி. அப்ப ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவனுக்குள்ள தேவன் இருக்கணும். ஆமா, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டுமானால் ஒன்று செபிக்கிற மனிதனாக இருக்கணும், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நபராக இருக்கணும், மூன்றாவது உறுதியான விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அது என்ன வாழ்க்கை? உறுதியான விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நல்லா கவனிங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு ஒப்பாயிருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
யாரு அப்படி தேவனை விசுவாசிக்காதவர்கள், நம்பாதவர் மனுஷன் பெறலாம் என்று நினைக்காமல் இருப்பானாக. அப்ப விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்குள்ள விசுவாசம் இருக்கும்னா, ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால் அவர்களுக்குள்ள ஆழமான விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இது ரொம்ப முக்கியம். மூன்றாவது காரியம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய கேராருக்கு போனான். அடுத்து அப்படி விட்டுட்டு 12வது வசனத்துக்கு வாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சொல்லுங்க, மகா பெரியவன். இந்த வார்த்தை சொல்லுங்க, வர வர விருத்தி, மகா பெரியவன். மூன்றாவது ஒரு காரியம், அந்த ஈசாக்கு விதைச்சானா 100 மடங்கு பலன் கொடுத்துச்சான். இப்ப மூணாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன தெரியுமா, அவர் கரம் நம்ம மேல இருக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் நமக்குள்ள இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர் வழியில நடந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க, அவர் கரம் நம்ம மேல இருக்கணும். அவர் அதாவது விதை 100 மடங்கு பெருகினதுக்கு காரணம் விதை மேல இருந்த ஆசீர்வாதம் இல்ல, ஈசாக்கு மேல இருந்த ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விதைக்கிற காரியத்தை, நீங்க கொடுக்கிற காரியத்தை, நீங்க தேவனுக்காக செய்கிற காரியத்தை கர்த்தர் 100 மடங்கு அறுவடை காணும்படி கர்த்தர் செய்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது, உங்க குடும்பத்து மேல இருக்குது, உங்க தலை மேல இருக்குது. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கான வழி, அவர் கரம் நம்ம மேல இருக்கணும். அவர் கைதான் நம்ம மேல இருக்கணும். சில நேரம் சொல்லுவோம், ஐயோ இது கொடூரமான கைகள் என் வீட்டுக்கு மேல இருக்கிற மாதிரி இல்ல, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, ஒன்று எதிரியினுடைய வீட்டுல கூட கர்த்தர் உங்களை சுகமா வாழ வைப்பார். ஆமென், 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 ஆமென். யோசேப்பு அடிமையாய் போன அந்த இடத்துல கர்த்தர் சுகமாய் அவனை வாழ வைத்தார். ஏன்னா கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்துச்சு. அவனோட கர்த்தருடைய கரம் யோசேப்பு கூட இருந்ததுனால எல்லாரும் அடிமையா தான் போனாங்க. ஆனா இவன் மட்டும் ராஜாவா எந்திரிச்சு நிக்கிறான். அல்லேலூயா. எதிரியினுடைய பாளையத்துக்குள்ளேயே கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க வைப்பார். யாத்திராகமத்துல பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்றதுக்கு என்ன பண்றான், கட்டளை போடுறான். ஒண்ணு சொல்லவா, கட்டளை போட்டவன் வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் ஒருத்தனை வாழ வச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல ஒருத்தனை கட்டளை போட்டு எல்லா பிள்ளையும் கொல்றான்னு சொன்ன பாருங்க, அவன் வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் அந்த மனுஷனை அழிக்க கூடியவனை கர்த்தர் வாழ வச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஒரு மனுஷனோட கர்த்தருடைய கரம் இருக்கிறதுக்கு ஆதாரம். மோசேயை கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனையில வச்சு வளர்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அவனோட திட்டமே இஸ்ரவேல் ஜனங்களை ஒண்ணுமில்லாம மாத்தணும். ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளை மேல கை வைக்கிறியா, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறார்களோ அவ்வளவாய் ஒரு நாள் பெருகுவார்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இவ்வளவு பெரிய கர்த்தரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். கொல்லணும்னு நினைச்சோம். வீட்டுக்குள்ள ஒரு ஒத்த ஆண் பிள்ளை வச்சு வளர்த்து அவனை வந்து எல்லா சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வச்சு அவனை வளர வச்சு அதே மனுஷன் போய் முன்னாடி நிக்கிறான். இப்போ வாழ்வோடுக்கு முன்னாடி என் ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு விடு சொல்லுங்க பாக்க. என் பிள்ளைகள் ஆராதிக்கிறது விட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய கரம் உள்ள இருந்தா மட்டும்தான் இவ்வளவு தைரியம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற, உங்களை ஒன்றும் இல்லாம போக வைக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். அவர் கரம் மட்டும் நம்மளோட இருந்தா போதும், அவர் கை மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகப்பெரிய முதலாளிகளோடு கர்த்தர் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இங்க யோசேப்பு அடிமை எங்க கலெக்ஷன் கொடுக்கிறாரு பாருங்க.
அடிமைய போத்திபாரோடு கூட என்ன பண்றாரு? அங்க தொடர்பு உண்டாக்குறாரு. பார்வோனோடு கூட தொடர்பு உண்டாக்குறாரு யோசேப்ப. ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தா அப்படின்னா ஒன்றுமே இல்லாத அடிமை கூட அரசாங்கத்துல கொண்டு போய் நிற்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.